குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபிஃப்த் யூனிட் என்னன்னா டார்சன் அண்டு ஸ்ப்ரிங்கு. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம், டார்சன் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதாவது 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அதில் அந்த டார்சனில் என்னென்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரியா? என்னென்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்சன் ஈக்குவேஷன். ஸோ டார்சன் ஈக்குவேஷனுக்கு போன வீடியோவில் ஒரு டெரிவேஷன் மாதிரி காட்டினேன்ல. ஸோ அந்த டெரிவேஷன் இருந்து இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. என்ன ஃபார்முலா? அது T/J is equal to சிக்மா எஸ் டிவைடட் பை ஆர் equal to சி தீட்டா டிவைடட் பை எல், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சாப்டர் வந்து வரும், ஓகேவா? ஸோ அதில் டீனா என்னது? டார்க்கு. டார்க்கோட யூனிட் எப்போவுமே நியூட்டன் மில்லிமீட்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ். சிக்மா எஸ்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ். சிக்மா எஸ்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதோட யூனிட் வந்து எப்போவுமே நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அதே மாதிரி சீனா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ சிங்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு வந்து மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. சின்னு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, ஜின்னு சொல்லுவாங்க, சரியா? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஓகேவா? நெக்ஸ்ட் தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், அதோட யூனிட் வந்து ரேடியனில் தான் இருக்கும், ஓகேவா? தீட்டாவுடைய வேல்யூ வந்து ரேடியனில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 ரேடியன். அதாவது நம்மளுக்கு சம்மில் வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து 1 டிகிரி, 1.5 டிகிரி, 2 டிகிரி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ரேடியனாக மாற்றி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? சப்போஸ் நம்மளுக்கு சம்மில் 1 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், 1 × π/180, சரியா? π/180 நம்ம டிவைட் பண்ணோம்னா ரேடியனாக கன்வெர்ட் ஆயிரும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லுனா லென்த்தோட யூனிட் எப்போவுமே எம்எம்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆருங்கிறது ரேடியஸ், அந்த சாஃப்டினுடைய ரேடியஸ், அதோட யூனிட்டும் எம்எம் தான். ஜேனா போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியான என்னது? அது ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 2 சாஃப்ட் இருக்குது. சாலிட் சாஃப்ட்னு ஒன்று இருக்குது, ஹாலோ சாஃப்ட் இருக்குது. ஸோ சாலிட் சாஃப்ட்டுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா காலையில் போன வீடியோவில் பார்த்தோம். 5/32 × D⁴, சரியா? இது வந்து சாலிட் சாஃப்ட்டுக்கு. ஹாலோ சாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? 5/32 × D⁴ - ஸ்மால் d⁴. இதுதான் போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவோட ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன சாஃப்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சாஃப்ட்டை வச்சு நம்ம ஃபார்முலா வந்து எடுக்கணும், ஓகேவா? அதோட யூனிட் வந்து mm⁴. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பவர். ஸோ பவர் வந்து அந்த சாஃப்ட் எவ்வளோ பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 2π/nt / 60,000, சரியா? 2π/nt / 60,000. இதோட பவரோட யூனிட் எப்போவுமே வாட்ஸில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சம்மில் வந்து சப்போஸ் இத்தனை ஆர்பிஎஸ்ன்னு 1 ஆர்பிஎஸ் = 1 × 60 ஆர்பிஎம், ரைட்டா? ஸோ அதாவது இது வந்து யூனிட் கன்வர்ஷன், சரியா? ஸோ ஒரு ஆர்பிஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து 60ஆல் பெருக்கணும், ஓகே? ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் பெருக்கணும். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆர்பிஎம்மில் தான் கொடுப்பாங்க, ஆர்பிஎஸ்ல கொடுக்க மாட்டாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் சாஃப்ட்டுக்குரிய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 5/4 × D². இதே இது ஹாலோ சாஃப்ட்டுக்கு வந்து 5/4 × D² - ஸ்மால் d², சரியா? சாலிட் சாஃப்ட்டில் ஒரே ஒரு டயாமீட்டர் தான் இருக்கும், ஹாலோ சாஃப்ட்டில் 2 டயாமீட்டர் இருக்குது. அதனால் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 1, இன்டர்னல் டயாமீட்டர் 1, சரியா? அதான் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா 5/32 × D⁴, ஓகேவா? இது வந்து சாலிட் சாஃப்ட்டுக்கு. ஹாலோ சாஃப்ட்டுக்கு 5/32 × D⁴ - ஸ்மால் d⁴, சரியா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? D/2, அதாவது அந்த சாஃப்டினுடைய டயாமீட்டரில் பாதி சாலிட் சாஃப்ட்டுக்கு. இதே ஹாலோ சாஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா D/2, சரி? R = D/2, ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் பாதி தான் எடுக்கணும், சரியா? இன்டர்னல் டயாமீட்டரில் எடுக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் எடுக்கணும். நெக்ஸ்ட் சாலிட் சாஃப்ட்டுக்கு டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? T = π/16 × சிக்மா எஸ் d³. இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் சாஃப்ட். இதே இது ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹாலோ சாஃப்ட்டுக்கு டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 5/16 சிக்மா எஸ் D⁴ -
ஸ்மால் டி பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் டி. சரியா, இங்கே சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு இந்த சிக்மா எஸ்னுடைய மதிப்பு இதெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, கேபிட்டல் டி ஈக்குவல் டு திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த திக்னஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது. கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ப்ளஸ் 2 இன்ட்டு திக்னஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் என்னது, ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் என்னதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன். ஸோ யூனிட் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மில் வந்து சியர் ஸ்ட்ரெஸ்னுடைய மதிப்பு வந்து 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சரியா, 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இதே இது நம்மளுக்கு ஜிகா பாஸ்கலில் கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 10⁻³ போடுவோம். ஓகேவா, ஜிகா பாஸ்கல்னா இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அதே மாதிரி டார்க்கினுடைய யூனிட் 1 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா 1 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர். சரியா, கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல் பெருக்குவோம். இதே இது நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், மீட்டரை மில்லிமீட்டரை மாற்றுறதுக்கு 1000ஆல் பெருக்குவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1000 இன்ட்டு 1000 10⁻, அதில் 3 0 இதில் 3 0, அப்போது 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டா மாற்றுறதுக்கு கிலோ வாட்டா மாற்றுறதுக்குரிய யூனிட் கன்வர்ஷன். நம்மளுக்கு சம்மில் வந்து 1 கிலோ வாட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1000ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வாட்டாக கிடைச்சிரும். இதே நம்மளுக்கு சம்மில் வாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கிலோ வாட்டா மாற்றுறதுக்கு 1000ஆல் வகுக்கிறோம். ரைட்டா, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A solid shaft of 100 mm diameter. இது என்ன ஷாஃப்ட்னு சொல்லியிருக்காங்க, சாலிட் ஷாஃப்ட். 100 mm diameter has a working stress in shear of 60 Newton per mm square. working stress வந்து என்ன கொடுத்துருக்காங்க, shear stress வந்து 60 Newton per mm square. அப்போ சிக்மா எஸ். calculate the safe torque that the shaft can transmit. அதாவது டார்க் எவ்வளோன்ட்டு கேட்டிருக்காங்க. சரியா, டார்க்கு எவ்வளோன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ டேட்டா எடுத்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் வந்து 100 mm. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சியர் வந்து 60 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த டார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன சாப்பிட்டு நம்மளுக்கு, சாலிட் சாப்பிட்டு. சாலிட் சாப்பிட்டுக்குரிய டார்க் ஃபார்முலா என்னப்பா நம்மளுக்கு, T ஈக்குவல் டு 5/16 சிக்மா எஸ் டிக்யூப். இதுதான் நம்மளுக்கு சாலிட் சாப்பிட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன். அப்போது 5/16 வந்து கான்ஸ்டன்ட், சிக்மா எஸ் மதிப்பு தெரியும், டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம டார்க் கண்டுபிடிக்கலாமா பாருங்க. ஃபார் சாலிட் சாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் இதை எழுதிக்கிறோம். 5/16 60 வந்து கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் வந்து 100 கொடுத்துட்டாங்க, 100 கியூப். அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு, T ஈக்குவல் டு 11.78 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர். இது வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா, ஸோ இது வந்து சிம்பிளாக தானே இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. A hollow shaft of external and internal diameter of 80 mm and 50 mm is required to transmit torque from one end to other. சரியா, அதாவது எக்ஸ்டர்னல் ஹாலோ ஷாஃப்ட், இது ஹாலோ ஷாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 80 mm கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயாமீட்டர் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் டார்க். எவ்வளோ என்ன டார்க்குன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்மிட் டார்க் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர். சரியா, ஒன் எண்டு டு அதர். ஓகேவா. ஸோ ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து போகுது. வாட் இஸ் த சேஃப் டார்க், சேஃப் டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் த அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 45 மெகா பாஸ்கல். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட மதிப்பு வந்து மெகா பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இப்போ டேட்டா எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 80 mm. அப்போனா என்னது, கேபிட்டல் டி. இது ஹாலோ ஷாஃப்டில் 2 டயாமீட்டர் இருக்கும். கேபிட்டல் டி ஈக்குவல் டு 80 mm. 50 mm இஸ் ரெக்வயர்ட். இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் டி ஈக்குவல் டு 50 mm இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் டார்க் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர். வாட்ஸ் த சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட மதிப்பு வந்து சிக்மா எஸ் வந்து 45 மெகா பாஸ்கல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோமா, யூனிட் கன்வர்ஷன் 1 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருந்தாங்கன்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க மெகா பாஸ்கல், 45 மெகா பாஸ்கல் கொடுத்துருக்காங்களா. இப்போ 45 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, டார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா பார்த்தோமா, ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் என்னது, T ஈக்குவல் டு 5/16 சிக்மா எஸ் கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் டி. சரியா, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம்.
எழுதியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? π/16 இன்ட்டு சிக்மா எஸோட மதிப்பு 45. சரியா? சிக்மா எஸோட மதிப்பு 45. நெக்ஸ்ட் டி கேபிட்டல் டி வந்து 80 பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி வந்து 50 பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் டி வந்து 80. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவர் எப்படி போடணும்னா 80 போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி ஏ சிம்பிளில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்திட்டு 4 போட்டீங்கன்னா 80 பவர் 4னு கிடைக்கும். ஸோ அப்போ 80 பவர் 4 மைனஸ் 50 பவர் 4 டிவைடட் பை 80 சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இப்போ மொத்தமாக நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு டார்க் எவ்வளோ கிடைக்குது? 3.833 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். சரியா? ஸோ இதுவும் நம்மளுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A circular shaft of 100 mm diameter is running at 250 rpm. சரியா? ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்குலர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 100 mm. ஓகேவா? அப்போனா இது சர்க்குலர் ஷாஃப்ட்னா என்னப்பா? சாலிட் ஷாஃப்ட். சரியா? சர்க்குலர் ஷாஃப்ட்னா சாலிட் ஷாஃப்ட். நம்மளுக்கு ஹாலோ ஷாஃப்ட்னா 2 டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இஸ் ரன்னிங் அட் 250 rpm. If the shear stress is not to exceed 75 Newton per mm². சரியா? shear stress ஓட மதிப்பு வந்து 75 நியூட்டன் per mm² கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பவர் விச் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளோ பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் வந்து 100 mm. அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் டி இஸ் ஈக்குவல் டு 100 mm. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரன்னிங் அட் 250 rpm. அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 250 rpm. அதோட சிம்பிள் என்னன்னா என். சரியா? கேபிட்டல் என். அப்போ 250 rpm. இஃப் த shear stress is not to exceed 75 Newton per mm². சரியா? shear stress ஓட மதிப்பு வந்து 75 நியூட்டன் per mm² கொடுத்துருக்காங்க. பவர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பவர் ஃபார்முலா என்னது? 2π/nt டிவைடட் பை 60,000. சரியா? பவர் ஃபார்முலா என்னது? 2π/nt டிவைடட் பை 60,000. ஓகேவா? இதில் என்னோட மதிப்பு மட்டும்தான் தெரியும். டார்க் தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்? டார்க் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இது என்ன சாஃப்ட்? நம்மளுக்கு சாலிட் சாஃப்ட். இப்போ சாலிட் சாஃப்ட்டுக்குரிய டார்க் ஃபார்முலா என்னது? 5/16 சிக்மா எஸ் டி கியூப். இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம டார்க் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த டார்க் இதில் சப்ஸ்டிட் பண்ணி பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஃபார்முலா என்னது? T is equal to 2π/nt divided by 60,000 in வாட்ஸில் கிடைக்கும். சரியா? வாட்ஸில் கிடைக்கும். ரைட்டா? இப்போ இதில் டார்க் தெரியாத டார்க் என்ன ஃபார்முலா? 5/16 சிக்மா எஸ் டி கியூப். இப்போ 5/16 இன்ட்டு சிக்மா எஸோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 75 இன்ட்டு டி கியூப். டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100. இப்போ 100 கியூப். இது போட்டால் நம்மளுக்கு டார்க் எவ்வளோ கிடைக்குது? 14.726 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகேவா? இப்போ டார்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டார்க்கை தூக்கி எங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம்? இந்த பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 2π இன்ட்டு 250. அதாவது என்னங்கிறது ஸ்பீடு. சரியா? என்னங்கிறது ஸ்பீடு. அப்போது 250 இன்ட்டு 14.726 இன்ட்டு 10⁶. அதாவது டார்க்கினுடைய மதிப்பு டிவைடட் பை 60,000. ஓகேவா? ஸோ இப்போ இதை போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 38, 55, 31.4 வாட்டு கிடைக்குதா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வாட்ஸில் கிடைக்குது. நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா கிலோ வாட்டாகவும் மாற்றிக்கலாம். கிலோ வாட்டா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 1000ஆல் வகுக்கணும். 1/1000. அப்போது 1000ஆல் வகுத்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 385.5 கிலோவாட். புரியுதா? ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சம்மு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா போதும். என்ன சாஃப்ட்டுன்ட்டு நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய ஃபார்முலா எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். கேல்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஹாலோ ஷாஃப்ட் ஆஃப் 110 mm எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் 80 mm இன்டர்னல் டயாமீட்டர் அட் 240 rpm. அதாவது போன சம்மில் வந்து ஹாலோ ஷாஃப்டில் பவர் சாலிட் ஷாஃப்டில் பவர் கண்டுபிடிச்சோம். இப்போது ஹாலோ ஷாஃப்டில் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதில் 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா? 110 mm ஒன்று, 80 mm ஒன்று. சரியா? இன்டர்னல் டயாமீட்டர் வந்து என்ன? 240 rpm. இஃப் த மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 80 நியூட்டன் per mm². ரைட்டா? ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? பவர். கால்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டர். அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் டி எவ்வளோ நம்மளுக்கு? 110 mm.
இன்டர்னல் டயாமீட்டர் டி எவ்வளோ நம்மளுக்கு 80 mm at 240 rpm. rpmனு கொடுத்தாலே நம்மளுக்கு என்னது ஸ்பீடு. இப்போ ஸ்பீடு சிம்பிள் என்னது n is equal to 240 rpm. If the maximum permissible shear stress is 80 Newton per mm square, sigma s equal to 80 Newton per mm square. இப்போ பவர் தான் கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டார்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டார்க்கு வேல்யூ பவரில் சப்ஸ்டிட் பண்ணி பவர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இது வந்து ஹாலோ சாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் என்னது 5/16 சிக்மா எஸ் கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் டி. சரியா? அப்போ 5/16 இன்ட்டு சிக்மா எஸ் இன்ட்டு சிக்மா எஸ்னுடைய மதிப்பு 80 கொடுத்துருக்காங்க இன்ட்டு டி கேபிட்டல் டி பவர் 4 எவ்வளோ 110, ஸ்மால் டி வந்து 80 டிவைடட் பை 110. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளை பண்ண எவ்வளோ கிடைக்குது டார்க்கு 15.05 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகேவா? இப்போ டார்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இந்த டார்க்கு கொண்டு போய் என்ன எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? 2πn இந்த டீக்கு பதிலாக இந்த டார்க்கை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது எவ்வளோ கிடைக்குது 2π இன்ட்டு என்னங்கிறது ஸ்பீடு 240 இன்ட்டு 15.05 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகேவா? டிவைடட் பை 60,000. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 37 84 54.5 வாட். சரியா? இதை வந்து நம்ம வாட்டாக வச்சுக்கலாம், கிலோ வாட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ கிலோ வாட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 1000ஆல் வகுக்கணும். அப்போ 1000ஆல் வகுத்து என்ன கிடைக்குது 378.4 கிலோவாட். ரைட்டா? ஸோ இது சிம்பிளாக தானே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, a solid shaft of 100 mm diameter. A solid shaft of 100 mm diameter is transmitting 120 kilowatt. இதில் என்ன கொடுத்துட்டாங்க? பவர் கொடுத்துட்டாங்க. சரியா? பவர் வந்து கொடுத்துட்டாங்க at 150 rpm. 150 rpm ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் த ஷாஃப்ட். அதாவது சாலிட் ஷாஃப்டுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு எவ்வளோன்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட மதிப்பு என்னப்பா? சிக்மா எஸ். ஓகேவா? ஸோ போன சம் பார்த்தோம்ல, டார்க் கண்டுபிடிச்சி பவர் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இதில் பவரை வச்சு நம்ம டார்க் கண்டுபிடிப்போம், டார்க்கை வச்சு நம்ம சிக்மா எஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மேட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். நம்மளுக்கு பவர் ஃபார்முலா என்னது 2πnt டிவைடட் பை 60. இதில் என்ன வேல்யூ தெரியும்னு பாருங்கள். எண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், டார்க்கோட வேல்யூ வந்து கொடுக்கல. அப்போது டார்க் கண்டுபிடிக்கணுமா? இப்போ டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் கொடுத்துட்டாங்களா? ஸோ இதில் பவர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் பவர் கொடுத்துட்டாங்க. பவர் ஈக்குவல் டு 120 கிலோவாட். இது கிலோவாட்டை எப்போவுமே நம்ம வாட்டாக மாற்றி வச்சுக்கோம். அப்போ 120 இன்ட்டு 10⁻3 1000ஆல் பெருக்கலாம், இல்லைனா 1000ஆல் இன்ட்டு 10⁻3 போடலாம். அப்படி இல்லைன்னா 1,20,000 போடலாம். ரைட்டா? ஸோ 1000ஆல் இன்ட்டு 10⁻3 போடுறோம். 120 இன்ட்டு 10⁻3 போட்டால் நம்மளுக்கு வாட்டில் கிடைச்சிடும். இப்போ இதை வச்சு நம்ம டார்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ வந்து கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் P இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2πn. இது இந்த டார்க் வந்து எப்படி இருக்குது? நம்மளுக்கு 2πnோட பெருக்கல் இருக்குது. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ரைட்டா? அப்போ T = 60,000 இன்ட்டு P டிவைடட் பை 2πn. சரியாப்பா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 60,000 இன்ட்டு 120 இன்ட்டு 10⁻3 டிவைடட் பை 2π இன்ட்டு 150. இப்போ இது டார்க் எவ்வளோ கிடைக்குது? 7.64 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர். சரியா? இப்போ டார்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா எஸ். சிக்மா எஸ் நம்மளுக்கு எந்த ஃபார்முலாவில் வரும்? ஒன்று டார்சன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் வரும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஃபார்முலா வரும்? டார்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கா? அப்போது டார்க் ஈக்குவேஷன் என்னது? 5/16 சிக்மா எஸ் டி கியூப். சரியா? டார்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா 5/16 இன்ட்டு சிக்மா எஸ் டி கியூப். இது வந்து சாலிட் ஷாஃப்ட்டுக்குரியது. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ சிக்மா எஸ் மட்டும்தானே தேவை. அப்போ இந்த 16 வந்து இங்கே போயிடும். இது சிக்மா எஸோட பெருக்கல் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்துடும். இப்போ 16 இன்ட்டு டி, இந்த 16 இங்கே போயிடுமா? டிவைடட் பை இது மீதி என்ன இருக்குது? மேலே இந்த சைடு பை இருக்குது, டி கியூப் இருக்குது. அப்போ இது வந்து எப்படி வரும்? நம்மளுக்கு பெருக்கல்ல வரும். இப்போ வகுத்தலில் வரும். 16 இன்ட்டு 7.64 இன்ட்டு 10⁻6 டிவைடட் பை பை இன்ட்டு 100 கியூப். டயாமீட்டர் கொடுத்துட்டாங்களா? 100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100 கியூப். இப்போ சிக்மா எஸோட மதிப்பு எவ்வளோ? நம்மளுக்கு
38.9 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ இது இந்த போடும்போது 16.764 × 10⁶ போட்டு டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பை சிம்பிள் வந்து உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே இருக்கும். ஷிஃப்ட் அழுத்தி கீழே வந்து ஈக்குவல் டு பக்கத்தில் பை இருக்கும். ஸோ அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு பை சிம்பிள் கிடைக்கும். இன்ட்டு 100³ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரியா? இப்போ இதை ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 38.9 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? σS = 38.9 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இது இப்போ பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு 3 மார்க் சம் தான். சரியா? இப்போ பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு 3 மார்க் சம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா 10 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான் எல்லாமே. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.